போடிநாயக்கனூர் அரசு மருத்துவமனையில் பிரசவ வார்டு பகுதியில் நோயாளி படுக்கையில் அறுந்து விழுந்திருக்கிறது மின்விசிறியானது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யுவராஜா வழங்கியிருக்கலாம். யுவராஜா வணக்கம். என்ன நடந்தது? தற்பொழுது அந்த நோயாளி எப்படி இருக்கிறார்? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் சுமார் 60 ஆண்டுகால பழமை வாய்ந்த அரசு மருத்துவமனை. மருத்துவமனை போடிநாயக்கனூர் சுற்றியுள்ள கிராமங்கள் நிறைய கிராமங்கள் தங்களுடைய சிகிச்சைக்கு இந்த மருத்துவமனைக்கு வருவது உண்டு. அது மட்டுமல்ல, தமிழக கேரள எல்லையான இடுக்கி மாவட்டத்தில் உள்ள மலைவாழ் மக்களும் இங்க சிகிச்சை பெறுவது உண்டு. தற்போது போடிநாயக்கனூர் ஜக்கநாயக்கம்பட்டியை சேர்ந்த பிரிவினா என்ற பெண் இங்க பிரசவத்திற்காக அனுமதிப்பட்டு சிசரிங் செய்த பிறகு குழந்தை பெற்றெடுத்துள்ளார். இவர் நேற்று இரவு சுமார் 7 மணி அளவில் பிரசவ குழந்தை பெற்றிருந்த போது குழந்தைக்கு பாலூட்டிற்காக வெளியே சென்ற போது தற்போது மின்விசிறி அறுந்து கீழே விழுந்துள்ளது. உடனே இதனால் பகுதியில் உள்ள பிரசவர்கள் பின்தடை ஏற்பட்டு இருள் சூழ்ந்து காணப்பட்டது. பிரசவித்த பெண்களும் பிறந்த குழந்தைகளும் இருளில் இப்போதைய காற்றோட்டமின்றி தவித்த நிலையில் அவர்களுக்கு துணியை வைத்து விசிறியும் அவல நிலை ஏற்பட்டது. இது குறித்து வேதனை தெரிவித்த பிரசவத்துக்கு வந்த பெண்கள் மற்றும் அவரது உறவினர்கள் இங்கு முறையாக எலக்ட்ரிஷியன் மற்றும் வாட்ச்மேன் இல்லாத நிலையில் ஏற்பட்டுள்ளது. பாதுகாப்பற்ற சூழலும் உள்ளதாகவும் கழிப்பறை வசதிகள் செய்ய தரப்படாதால் பிரசவித்த பெண்கள் மிகுந்த அவசியம் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. பெரும்பாலும் நோயால் தேனி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வைப்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சம்பவம் நடைபெற்று சுமார் 1.5 மணி நேரம் கழித்து தேனியிலிருந்து மின் பணியாளர்கள் வரவழைக்கப்பட்டு அது சரி செய்யப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி யுவராஜா.